இன்னைக்கு ராத்திரி கோழி அமைக்கிற மாதிரி நசுக்கு அமைக்கிறேன். என்ன கட்ட இது டூ மச். இது டூ மச். எது டூ மச். எதுப்பா? சொன்னா வேணப்பா, இது வந்து கிளம்புங்க. என்ன சொல்லிட்டு போறாரு? வேணாம், ரெண்டு பேரும் கோழியா தின்னு உடம்பை தட்ட சொல்றாங்க. என்ன ஒரு சின்ன குட்டி கதை. சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்த டைலாக்ல இருக்கிற சுச்சுவேஷனு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் யாருக்கு மிக கரெக்டாக பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஏன்னா தம்பி ஒருத்தர் நேற்று மெசேஜ் போட்டிருந்தாரு, போட்டு இந்த மாதிரி இடுமானம் காத்தி தளபதி பற்றி பேசியிருக்காரு, கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்னாப்புல. சரி நம்மளும் என்ன தான் பேசியிருக்காருன்னு பார்த்தா கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருக்காப்புல. சரி அவ்வளோ பேசுனதுக்கப்புறம் நம்ம பதிலடி கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. ஏன்னா எப்படி வந்த கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், என்ன மாதிரியான கூல கும்பிடுலாம் போட்டாங்க அப்படின்றதும் தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து என்னமோ மற்ற கட்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிரி கட்சியாக பார்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி தமிழருக்கான கட்சி, தமிழ் தேசத்தை பேசக்கூடிய கட்சி. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழன் கட்சி ஆரம்பித்து அதுவும் மிக வலிமையான ஒரு கட்சியாக இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல நீ அந்த கட்சியை தராதரம் குறைவாக எதிர்த்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னா நக்கல் தானே. நம்ம சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் தோத்தாங்கோலிங்க, ஆனாலும் நாங்கள் தான் வீரப்பரம்பரை, மானப்பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைன்னு உட்காந்து பீலா விட்டுன்னு இருப்பீங்க. அதை கேட்கக்கூடிய சில தற்கொலை தம்பிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம புத்தி சொல்லித்தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போ இருமானம் எடுத்து வைக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்துருவோம் இந்த சேனல் மூலிமா. ஓகே கைஸ்.